வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு. இன்னைக்கு பார்க்குற பதிவு என்ன அப்படின்னா, தாமத திருமணத்துக்கு காரணங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாங்க. இப்போ ஒருத்தருக்கு திருமணம் தாமதம் ஆகுது, தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்னா, நம் முன்னோர்கள் மூல நூல்களில் நிறைய கிரக அமைப்பு கொடுத்துருக்காங்க. அதை சிலவற்றை இந்த பதிவில் பார்க்கலாங்க. இப்போ பாருங்க, பொண்ணுக்கோ பையனுக்கோ வரன் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு சிலருக்கு சீக்கிரமா திருமணம் கைகூடிடுது. அதாவது வரன் பார்க்க ஆரம்பிக்கும் போதே 6 மாசமோ 1 வருஷத்துக்குள்ளேயே திருமணம் கைகூடுது. ஆனா ஒரு சிலருக்கு பாருங்க, திருமணம் வரன் பார்க்க ஆரம்பத்துல இருந்து வருஷக்கணக்கா தேடிட்டே இருக்காங்க, வரனே சரியா அமைய மாட்டேங்குது. அவங்களுடைய எதிர்பார்ப்பை எல்லாம் குறைச்சிக்கிட்டு, பொண்ணோ பையனோ ஒரு நல்ல குடும்பமா நல்ல பொண்ணா நல்ல பையனா இருந்தா போதும், எங்க பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் ஆனா போதும், அந்த மாதிரி ஒரு இறங்கி வரன் தேட ஆரம்பிச்சாலும் அப்பயும் அவங்களுக்கு வரன் கரெக்டா அமையாம, அப்படியே அமையக்கூடிய அமைப்பு வந்தாலும் பொண்ணு பார்க்கறது பையன் மாப்பிள்ளை பார்க்கறது இந்த மாதிரி போய் திருமணம் நிற்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரிலாம் பிரச்சனைலாம் ஆகுது அப்படின்னா, அது என்ன மாதிரி கிரக அமைப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி திருமணம் தாமதமாயிட்டே இருக்கு, தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்னா, நம் முன்னோர்கள் மூல நூல்களில் சிலவற்றை கிரக அமைப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை பற்றியும் இந்த பதிவில் சொல்கிறேன். என்னுடைய அனுபவத்தில் நான் சில ஜாதகங்களில் அனுபவம் பார்த்துருக்கேன். அதோடைய கிரக அமைப்பையும் சேர்த்து இந்த பதிவில் சொல்கிறாங்க. இப்போ திருமணம் தாமதம் ஆகுது அப்படின்னா, அவங்களுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கிறவங்களுக்கு திருமணம் தாமதம் ஆகும் அப்படின்னு பார்க்கலாங்க. இப்போ அவங்களுடைய ஜாதகத்தில் பாருங்க, லக்னத்துக்கு 7ஆம் இடம் கலஸ்தரஸ்தானம். ஆண் ஜாதகமாக இருந்தாலும் பெண் ஜாதகமாக இருந்தாலும் லக்னத்துக்கு 7ஆம் இடம் கலஸ்தரஸ்தானம். அவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் பார்க்கணும் அப்படின்னா, லக்னத்துக்கு 7ஆம் இடத்தை தான் நம்ம எடுத்து பார்ப்போம். அந்த மாதிரி அமைப்பில் லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் பாவ கிரகங்கள் இருப்பது, பாவ கிரகங்கள் அப்படின்னு எடுத்துட்டா சனி, ராகு, கேது, இந்த மாதிரி பாவ கிரகங்கள், சூரியன், செவ்வாய், இந்த மாதிரிலாம் கிரகங்கள் பாவ கிரகங்கள் லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் இருப்பதோ, அல்லது லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியோடு சேர்க்கை பெற்றிருப்பதோ, அல்லது லக்னத்துக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பதோ, அல்லது லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியை பார்க்கக்கூடிய அமைப்பிலோ கிரக நிலைகள் இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு திருமணம் தாமதம் ஆகக்கூடிய வாய்ப்புண்டுங்க. அப்போ திருமண காலகட்டங்கள் இவங்க சம்மந்தப்பட்ட திசையோ புத்தியோ போகுதுன்னா அப்பையும் திருமணம் அதிகமாக தாமதம் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அடுத்தது திருமணம் தாமதத்துக்கு கிரக நிலைகள் அப்படின்னு எடுத்துட்டா, லக்னத்துக்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், லக்னத்துக்கு 7ஆம் இடம் கலசரஸ்தானம். இந்த ஸ்தானாதிபதி, அதாவது லக்னத்துக்கு 2, 7ஆம் அதிபதிகள் இரு கிரகங்களே சேர்ந்து ஒரு ராசியில் இருக்கும்போது இது திருமணம் தாமதம் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. அதாவது 7ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும் சேர்ந்து அந்த லக்னத்துக்கு ஏதோ ஒரு ராசியில சேர்ந்து இணைந்து இருந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் பார்த்து கொண்டாலும் திருமணம் தாமதம் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியோ அல்லது லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியோ ஆட்சியாகவோ அல்லது உச்சமாகவோ ஏதாவது ஒரு கிரகங்கள் இருந்தாலும் திருமணம் தாமதம் ஆகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க. இந்த மாதிரி அமைப்பெல்லாம் திருமணம் தாமதம் ஆகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக வந்துடும். அது மட்டும் இல்லைங்க, லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி வக்ரம் பெற்றிருந்தாலும் அல்லது நீச்சம் பெற்றிருந்தாலும், லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி வக்ரம் நீச்சம் பெற்றிருந்தாலும் இது எல்லாமே திருமணம் தாமதம் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு தான் அவங்களுக்கு அந்த காலகட்டங்கள் திருமணம் வரன் தேடிட்டு இருக்காங்க, திருமணம் வரன் பார்த்துட்டு இருக்காங்களா, அந்த காலகட்டங்களில் இந்த பாதிக்கப்பட்ட கிரகங்களுடைய திசை நடக்குதுன்னா திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கும். எந்த மாதிரி அவங்க எதிர்பார்க்குறாங்க, அந்த எதிர்பார்ப்பை கூட நம்ம வேண்டாம், அதெல்லாம் விட்டுறலாம், பொண்ணோ பையனோ, இந்த நான் மேலே சொன்னீங்களா, நல்ல குடும்பம் நல்ல பொண்ணோ பையனா இருந்தால் போதும், நம்ம திருமணத்தை முடிச்சுக்கலாம் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்து இறங்கி வந்தாலும் அவங்களுக்கு கூட அவங்களுக்கு திருமணம் கரெக்டாக அமையாது, தள்ளி போயிட்டே இருக்கும். சரிங்களா? இந்த உடைய சம்பந்தம், இந்த 7ஆம் இடமும் அந்த 2ஆம் இடமும் பாவ கிரகங்களுடைய சேர்க்கை இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு திருமணம் அதிகமாக தாமதம் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. சரி, உங்களுக்கு இந்த மாதிரி தாமதமே தான் ஆகுமா, சீக்கிரமாக திருமணம் அமையாதா அப்படின்னா, இந்த கிரகங்கள் இந்த மாதிரி அமைப்பில் இருந்தாலும் குருவின் பார்வை விழும்போது எப்பேற்பட்ட தோஷமும் எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் அவங்களுக்கு தோஷ நிவர்த்தியாகி அந்த குருவின் பார்வை கோடி நன்மையை தேடி தரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பில் குருவின் பார்வை அந்த 2ஆம் இடத்தோடையோ 7ஆம் இடத்தோடையோ விழும் பட்சத்தில் அந்த சுபர்களுடைய பார்வை விழும்போது அது நன்மையை தரக்கூடிய, தாமதம் ஆனாலும் திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. சரிங்களா? அல்லது அந்த லக்ன சுபர்களுடைய பார்வை, லக்ன சுபர் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா
பஞ்சமாதிபதி பாக்யாதிபதி வந்து 2ஆம் இடத்தோடையோ 7ஆம் இடத்தோடையோ பார்வையோ அல்லது சேர்க்கையோ அந்த பாவ கிரகங்கள் இருந்தாலும் கூட இந்த கிரகங்களும் சம்பந்தம் பெற்றிருந்தாலும் அவங்களுக்கும் கொஞ்சம் தாமதம் ஆனாலும் திருமணம் வந்து கைகூடக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் திருமணம் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு பாருங்க இந்த சம்பந்தம் இருக்கும்போது தாமதம் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது இன்னொரு வாட்டின்னு சொல்றேன், அந்த லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் வந்து பாவ கிரகங்களான சனி பகவான், ராகு, கேது, சூரியன், செவ்வாய் உடைய பார்வை இணைவு இருக்கும் போது, அந்த அதிபதிக்கும் பார்வை இணைவு இருக்கும் போதும் அவங்களுக்கு அவங்க சம்பந்தப்பட்ட திசை அந்த திருமண காலகட்டங்களில் நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் தாமதம் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல 2 7ஆம் அதிபதிகள் இணைந்து ஒரு ராசியில் இருந்தாலும், அதே போல 2 7ஆம் அதிபதிகள் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தாலும் திருமணம் தாமதம் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. அதே போல அந்த லக்னத்துக்கு பாவ கிரகங்கள் வந்து அந்த லக்னத்துக்கு 7ஆம் இடத்துலயோ 2ஆம் இடத்துலயோ இருந்தாலும் அதுவும் திருமணம் தாமதம் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. லக்னத்துக்கு பாவ கிரகங்கள் எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த லக்னத்துக்கு 6, 8, 12ஆம் அதிபதி 7ஆம் இடத்துலயோ அல்லது 2ஆம் இடத்துலயோ இந்த மாதிரி பாவ கிரகங்கள் இருந்து திசை நடந்தாலும் புக்தி நடந்தாலும் அல்லது அந்த கிரகங்களுடைய சம்பந்தம் பார்வையிலையோ அல்லது சாரத்திலேயோ ஏதாவது ஒரு விதத்துல அந்த லக்ன பாவ கிரகங்களுடைய சம்பந்தம் பெற்ற கிரகங்களுடைய திசை நடந்தாலும் புக்தி நடந்தாலும் அந்த காலகட்டங்களும் உங்களுக்கு திருமணம் தாமதம் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. ஆனாலும் பாருங்க இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவங்களுக்கு திருமணத்துக்கு பிறகு பிரச்சனைகள் சங்கடங்கள் வந்துருமா அந்த ஒரு பயம் இருக்கும் இல்லைங்களா. இப்ப 7ஆம் இடம் கலஸ்தரஸ்தானம், 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், இந்த மாதிரி பாவ கிரகங்கள் சம்பந்தம் பெற்றிருக்கு, பாவ கிரகங்களுடைய பார்வை இருக்கு, ஏதாவது திருமணத்துக்கு பிறகு பிரச்சனைகள் வந்துருமா, திருமணமே தாமதமாகி திருமணம் நடந்திருக்கு, அவங்களுக்கு இந்த பாவ கிரகங்களால் பாதிப்பு ஏற்படுத்திடுமா அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாதிப்பு வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. நல்லபடியா குடும்பம் கொண்டு போகக்கூடிய வாய்ப்பும் உண்டாங்க. இப்ப பாதிப்பு அப்படின்னா இந்த பாவ கிரகங்களுடைய சம்பந்தம் பெற்று திசை நடக்குது அப்படின்னா புக்தி நடக்குதுன்னா அந்த காலகட்டங்களில் ஏதாவது ஒரு கோச்சார நிலையோ அல்லது சுபர்களுடைய சம்பந்தமோ இந்த மாதிரி ஏற்பட்டு அவங்களுக்கு திருமணம் ஆயிடுது அப்படின்னா அவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. இருந்தாலும் அந்த 2 7ஆம் அதிபதிகள் பாதிப்பு இருந்தாலும் சுபர்களுடைய பார்வை இருக்குது அப்படின்னா ஓரளவு கட்டுப்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. அல்லது அந்த திசைகள் எப்படி வருதுன்னு பாருங்க. அந்த திருமணத்துக்கு பிறகு அவங்களுடைய திசை பாவர்களுடைய சம்பந்தப்பட்ட திசை வராம அந்த லக்ன சுபர்களுடைய யோகர்களுடைய திசை இருந்து அடுத்தடுத்து நடந்தாலும் இந்த பாவ கிரகங்கள் அந்த 2ஆம் இடத்துலயோ 7ஆம் இடத்துல சம்பந்தம் பெற்றிருந்தாலும் அந்த திசை அவங்களை காப்பாற்றும் அப்படிங்கிற ஒரு அமைப்புல அதையும் நாம பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. அதாவது லக்னத்துக்கு 2 7ஆம் இடத்துல பாவ கிரகங்களுடைய சம்பந்தமும் இந்த மாதிரி இருந்து அந்த லக்னத்துக்கு சுப யோகருடைய திசை அந்த திருமணத்துக்கு பிறகு அடுத்தடுத்து நடந்தாலும் இந்த 2 7ஆம் இடங்கள் அந்த அதிபதிகள் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் அந்த திசை நடக்காம இருக்கும் பட்சத்தில் லக்ன சுபர்களுடைய திசை அடுத்தடுத்து நடந்தாலும் அவங்களுக்கு நல்ல பலன் தான் நடக்குமே தவிர கணவன் மனைவி எந்த ஒரு பாதிப்பும் பிரச்சனையும் வராதுங்க. அப்படியே வருது அப்படின்னா இந்த 2 7ஆம் இடங்கள் அதிகமா பாதிக்கப்பட்டு அந்த பாதிக்கப்பட்ட கிரகங்களுடைய சம்பந்தப்பட்ட திசை தொடர்ச்சியா அவங்களுக்கு வருது அப்படின்னா அப்ப மட்டும்தான் அவங்களுக்கு பிரச்சனைகள் பாதிப்பு இருக்கும். அதுவும் அந்த கிரகத்துடைய வலு பொறுத்தே அது எந்த அளவுக்கு இருக்கும். அப்ப அந்த கிரகத்தை பார்த்துதான் நம்ம நிர்ணயம் பண்ண முடியும். இப்போ திருமணம் தாமதம் ஆகுது அப்படின்னா அவங்களுடைய லக்னத்துக்கு 7ஆம் இடமான கலஸ்தரஸ்தானத்தை பாவ கிரகங்கள் இருந்தாலும் பார்த்தாலும் அல்லது 2 7ஆம் அதிபதிகள் ஏதாவது ஒரு விதத்துல ஆட்சி உச்சம் ஒன்று சேர்ந்து இருப்பது இந்த மாதிரி அமைப்புல இருக்கும் பட்சத்துலதான் அவங்களுக்கு திருமணம் தாமதம் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. இப்ப தாமத திருமணம் அப்படின்னா இந்த கிரகங்களை திசை நடந்தா திருமண காலகட்டங்களில் நடந்தா திருமணம் தாமதம் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. நன்றி, வணக்கம்.